வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பேச்சுலர் குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஆஃபீஸ் லீவு. நானும் என்னோடய ரூம்மேட்டும் வந்து இன்றைக்கி சிக்கன் வந்து ஒரு வித்தியாசமாக சமைக்க போகிறோம். அது எப்படி சமைக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், என்னென்ன ஃபன்லாம் நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு வந்து வெங்காயம் வெட்ட சொல்லியிருக்கான் ரூம்மேட்டு. இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருவோம். ஈஸியானாலும் அவன் பண்ணிடுவான். வெங்காயம் தக்காளி வெட்டுறது வந்து கஷ்டமான வேலை கிடையாது. நான் வெங்காயம் வெட்டும்போது வந்து கண் எரியும்ல, அதுக்காக சொல்கிறேன். சரி பரவாயில்ல, நம்ம அதை செய்வோம். மக்களே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து தக்காளி கட் பண்ணலாம். எனக்கு வந்து வீடியோ எடுக்க யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அதை வெட்டிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒன்று இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, தக்காளியை வந்து இதுக்குள்ள தூக்கி போட்டுருவோம். பாருங்க, ஒரு தக்காளி ஜூஸே வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில் வச்சு இந்த மாதிரி இப்போ ஸ்லைஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஆயிரும். இது வந்து ரீசெண்டாக தான் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் எங்கள் ரூமில். எப்படி ஜூஸாக வந்துருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேனாட்டங்கரையில் தெய்வீக கூறலில் ஏந்தா நாளை 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 என்று இன்றை இழக்காதே நீ, இன்றை இழக்காதே நீ, அதை நீ மறக்காதே. இன்றை விதைத்தால் நாளை முளைக்கும், அதை நீ மறக்காதே நீ, அதை நீ மறக்காதே. ஏய், ஒரு பக்கம் வந்து கண் எரியுது வெங்காயம் வெட்டும்போது, ஒரு பக்கம் வேற கோல்டாக வேற இருக்கு, ஒரு பக்கம் தூக்கமாக வருது. சத்தியமாக செம்ம கடுப்பாக இருக்கு. இந்த மாதிரி வெங்காயம் உரிக்கிற வேலையெல்லாம் வந்து நம்ம வந்து எப்போயாச்சும் அப்பப்போ தான் பண்ணுறோம். ஆனால் நம்ம அம்மா வீட்டில் லேடிஸ் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது பெரிய விஷயம் தான், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வந்து சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறோம். இப்போ தான் அதோட கஷ்டம்லாம் வந்து தெரியுது, எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க அப்படின்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயத்தை இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சாலே போதும். சின்ன சின்னதாக கட் பண்ண வேணாம். நம்ம வந்து அந்த இதில் போட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். வாங்க பண்ணி பார்க்கலாம். மக்களே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை போட்டோம்ல மக்களே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து தக்காளியை போட்ட மாதிரி இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஸ்மூத்தாக வராது. கொஞ்சம் பண்ண பார்த்தீங்கன்னா வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டிருக்கேன். இன்னும் ரொம்ப சின்னதாக பொடிசாக கிடைக்கிறதுனால கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக வரும். பார்த்தீங்களா, வெங்காயம் எவ்வளோ அழகாக சூப்பராக சின்ன சின்னதாக வந்துருக்கு பாருங்கள். செமையாக இருக்குல்ல? சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மஞ்சள் தூள்லாம் போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணது, பூண்டு, பச்சை மிளகா அதெல்லாம் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து வெங்காயமும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சிட்டோம். ஓகே, நம்ம வந்து இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம்மேட்டு தான். நம்ம வந்து பக்கத்தில் நின்று சப்போர்ட் மட்டும் பண்ணுவோம்.
அவன் வந்து ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருந்தான் ஃபோனில். என்னன்னா இன்னைக்கு வந்து டிவிகே தலைவர் விஜய் வந்து இன்னைக்கு எங்கே பெரம்பூர் போகிறாரா, பெரம்பூர் திருச்சி நினைக்கிறேன், திருச்சி கிழக்கு தொகுதி, அவங்க வந்து எனக்கு பிரச்சாரம் போகிறாரு. அதான் வந்து பார்த்துட்டு இருந்தான். நம்ம ரூம்மேட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே ஃபேன். தம்ப்நெயில் என்ன போட போகிறோம்னா டிவிகே ஃபேன் பை குக்கிங் சிக்கன் அப்படி தான் போட போகிறோம். கடுகா? கடுகு இதுக்குலாம் இருந்துச்சு. இது நான் தரேன், இந்த கடுகு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் அந்த இது பார்த்துட்டு இருந்தால சவுண்டை வந்து கம்மி பண்ணி வச்சிட்டேன், காப்பிரைட் ஆகுன்றதுக்காக. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுறான். அவ்வளோ தூரம் வெறித்தனமான டிவிகே ஃபேன் பாய். டிவிகே சப்போர்ட்டர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா பாராட்டுங்க, ஹேட்டர்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் கழுவி விட்டுருங்க. நான் ரெகுலராக எப்போயுமே வந்து சமைப்போம், அந்த மாதிரி சிக்கன் அப்பப்போ பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி யூடியூப்பில் ஏதோ சேனலில் ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படி தான் பண்ணுறான். கரெக்டாக வருமானு தெரியல, பார்க்கலாம். சரி, நம்ம சமைச்சிட்டு இருக்கட்டும். அவர்கிட்ட வந்து ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்போம். நீங்கள் ஏன் டிவிகேக்கு ஓட்ட போட நினைக்கிறீங்க? நீங்கள் ஏன் டிவிகேக்கு ஓட்ட போடணும்னு நினைக்கிறீங்க ப்ரோ? தலைவா, டிவிகேக்கு ஓட்ட போடணும்னு சொல்கிற யாருக்கிட்ட என்ன கொஸ்டினை கேட்டாலும் அதுக்கு ப்ராப்பராக ஒரு ஆன்சர் வர மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் நாங்கள் வந்து சோறு ரெடி பண்ணி வச்சிட்டோம். சோறு இப்போ தான் வந்து வடிச்சிட்ருக்கோம். முட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். ஹாய், நான் சும்மா நிற்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்து போயிட்டான் என்னைய வந்து சமைக்கிறதுக்கு. இப்போ ஆயில் கம்மியாக இருக்குது, போதுமா? பற்றி வரா என்ன கம்மியாக இருந்துச்சு அப்புறம் இப்போ கம்மியாக இருக்கா என்ன? மசாலா தான் கொஞ்சம் அள்ளி போட்டுட்ருக்காங்க, அதான் பயமாக இருக்குது, கரெக்டாக வருமானு தெரியல. ஒரு வழியாக சிக்கனை போட போகிறோம். ஆஹா ஆஹா, எப்போ சமைச்சு முடிப்பான்னு தெரில, அதனால் உள்ளேருந்து ஒரு முட்டையை ஆட்டை போட்டு வந்துட்டேன்.
முட்டை எவ்வளோ சின்னதாக இருக்கு. கோழி முட்டையா வாத்து முட்டையான்னு தெரியல. எவ்வளோ நேரம் ஆகும்? கொஞ்சம் ஜூஸியாக அதுலேருந்து வரும்டா சாறு மாதிரி. அப்படியா? இப்போ கிரேவியாக வைக்க போறியா இல்லை தண்ணி வைக்க போறியா? கிரேவியா? ஊத்துல அமுக்க. மக்களே, ஒரு வழியாக வந்து நம்ம ஃப்ரெண்டு குக்கிங் வந்து முடிச்சுட்டான். எல்லாமே முடிஞ்சு கிரேவி மாதிரி தான் வந்து வைக்க சொன்னேன், அப்படி தான் வச்சுருக்கான். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸ்மெல்லும் வந்து ஓகே தான். கொஞ்சம் கோல்டாக இருக்கனால மூக்கு அடைச்சிருக்கனால கொஞ்சம் தெரியலை. ஸ்மெல்லு வந்து சூப்பராக தான் இருக்குது. நம்ம ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். சூடாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு டைம் ஒரு டிவிக்கு ஃபேன் பாய் சமைச்ச ஒரு சிக்கனை நம்ம வந்து சாப்பிட்றோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, வேறு லெவல். நம்ம வந்து ரைஸ் போட்டு சாப்பாடு கூட சாப்பிட்லாம். ஓகே, இந்த வீடியோ வந்து இந்த vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்காட்டி கமெண்ட்டில் கழுவி ஊற்றிக்கோங்க இந்த டிவிகே ஃபேன் பாயை. ஓகே மக்களே, இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். பாய்.